அவர் இப்போ 2 மாதங்கள் தான் ஆகுது. வேளாண் பட்ஜெட்டு தனியாக போட போகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கு பின்னாடி தான் சொல்ல முடியும். நீங்கள் வேளாண் பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்க? வேளாண் பட்ஜெட்டில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கம் பற்றிய அறிவிப்பு இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். இதுக்கு திறந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான். என்னுடைய உரிமை நீர் என்னுடைய அணையில் தேக்குங்க. எதுக்கு அவங்க நீர் தேக்குறீங்க? எனக்கு வர வேண்டிய பணம் என் பாக்கெட்டுக்கு வரட்டு, அவங்க பாக்கெட்டில் போட்டு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க. என்ன நியாயம் அது? அதான் நாங்கள் கேட்குறோம். அதாவது நீங்களே தீர்ப்பில் அளந்து வச்சுட்டீங்க. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்து விடுங்கள். எதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு போய் முதலமைச்சரை பார்க்கணும், முதலமைச்சரை கேட்கணும், அவங்க எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு பதில் சொல்லணும்? இதெல்லாம் தேவையா? ஏன் ஆணையத்தை நாட வேண்டிய அவசியமே இல்லையே. 22ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 53வது கூட்டம் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 40 டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டாங்களா? விடல. அது ஒரு பல்லில்லாத பாம்பு. ஐக்கிய நாடுகள் சபையும் ஒன்று, இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் ஒன்று. அதனால் இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் பங்கீடு. தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு கொண்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் திமுக அதிமுக மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தி இப்படி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். காவிரி உரிமை மீட்பு, கள் விடுதலை, இந்த இரண்டையும் முன்னிறுத்தி வரக்கூடிய சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதென நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இந்த வேட்பாளர் அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.